ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஹோலிலேண்ட் மைக்ரோஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் சேனலுக்காக புதுசாக வாங்கிட்டு வந்தோம். ஓகே, வி ஆர் ஹேர் ஃபார் யூ அப்படின்ட்டு ஒரு ஸ்டிக்கர், அப்புறம் எப்படி சார்ஜ் பண்ணுறது அந்த மாதிரி மேனுவல் இது, அப்புறம் நம்மளோட ஹோலிலேண்ட் மைக்ரோஃபோன். இது ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறாதீங்க, ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ரிவ்யூ. அதுக்கு முன்னாடி அதுக்கு கீழே ஒரு பேக் இருக்குது. அதில் வந்துட்டு இது வந்துட்டு அந்த மைக்ரோஃபோனில் டாப்பில் வைக்கிற மாதிரி இருந்து வச்சு, இன்னொன்று மொத்தம் 2 இருக்கும். அதில் ஒரு யூஎஸ்பி கேபிள், அப்புறம் அது சின்ன இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இதுதான் நம்ம ஹாலிலேண்டோட மைக்ரோஃபோன். இது வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணும்போது மைக் 1 மைக் 2 அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் வந்துட்டு இப்போ க்ரீன் கலரில் இருக்குது. சாதாரணமாக இது வெளியே எடுக்கும்போது பார்த்தீங்களா ப்ளூ கலரில் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா நார்மல் மோடு அப்படின்னு அர்த்தம். 1 ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இப்போ ஆகாது, ஏன்னா யூஎஸ்பி கனெக்ட் பண்ண பிறகு 1 கிளிக் பண்ணோம்னா க்ரீன் கலரில் ஆயிரும். அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ் ஆன் அப்படின்னு அர்த்தம். திருப்பியும் 1 கிளிக் பண்ணோம்னா ஆஃப் ஆயிரும் நாய்ஸ் கேன்சலேஷன். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இது பவுச்சில் வரும்போது எடுத்த உடனே ஆஃபில் இருந்துச்சுன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஆன் ஆயிரும். அப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் வேணுமா வேண்டாமான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒவ்வொரு கிளிக் பண்ணாலே போதுமானது. இருக்கிறதுலே ஹாலிலேண்டோட மைக்ரோஃபோனில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு மைக்ரோஃபோன் இதுதான். ஏன்னா பட்டன் டைப்லலாம் இன்னொன்று இருக்குது, வேறு 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் வந்துட்டு அது ரேட்டு ஜாஸ்தி, 12,000 பக்கத்தில் போயிடும். இது வந்துட்டு 5,000 போட்டோட வர்றதுனால இதுக்கு வந்துட்டு 5,300 இந்த சார்ஜிங் போட்டும் வேண்டாம், ஜஸ்ட்டு அதோட ஒரு பேடு மாதிரி ஒன்று இருக்கும், அதிலே வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது போதும். அப்படின்ட்டா 4,400 தான், கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் இது சார்ஜிங் போட்டோட வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா டஸ்ட்டு படாமல் இருக்கும், வித்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இதிலே சார்ஜ் இருக்கும், இதில் உள்ளே வச்சோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆயிரும். அதனால் கொஞ்சம் சார்ஜ் போட்டால் தான் சார்ஜ் ஆகும். இது வந்துட்டு இதில் சார்ஜ் இருந்துச்சுன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆயிரும். ஸோ சார்ஜிங் போட்டோட வாங்குறது தான் பெட்ரு. எனக்கு தெரிஞ்சு 5,000க்குள்ளே பெட்டர் மைக்ரோஃபோன் பிளாகர் யூடியூபர்ஸுக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரே மைக்ரோஃபோன் அப்படின்னா இதுதான் பெஸ்ட்டாக எனக்கு தோணுது. நாய்ஸ் கேன்சலேஷன் வந்துட்டு இதில் பக்காவாக ஒர்க் ஆகுது. யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு வாட்டி, பக்காவாக ஒர்க் ஆகுது. அது தேவைப்படுச்சுன்னா கமெண்டில் போடுங்க, அந்த வீடியோ எடுத்து போடுறேன். வாய்ஸ் கேன்சலேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு லைவாக காமிக்கிறேன். இன்னொன்று வந்துட்டு இது கனெக்ட் பண்ணும்போது இதை வந்துட்டு மொபைலில் சுருக்கிட்டு இதை வந்துட்டு எடுத்து நம்ம நெக்கில் வந்து பின் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறப்ப சில டைம் வந்துட்டு மொபைலில் கனெக்ட் ஆகாது. மெயினாக மோட்டோரோலோ 50 ஃபியூஷன் இந்த மாதிரி மொபைலெலாம் கனெக்ட் ஆகாது. அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு யூஎஸ்பி டீபக்கிங் ஆப்ஷன் ஆன் பண்ணி விட்டுருங்க, அப்படின்னா தான் அது ஆன் ஆகும். ஐஃபோன், சாம்சங் அந்த மாதிரி மொபைல் எல்லாம் ஓடிஜி கனெக்டட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் சிஸ்டத்தில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு ஓடிஜி கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். மற்றபடி மற்ற மொபைல்ஸ்லாம் ஆட்டோமேட்டடாக அது ஆன் ஆயிடுது. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இந்த யூஎஸ்பி வந்துட்டு மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா, ஜஸ்ட்டு பின் பண்ணிட்டோம்னா இதை எடுத்து
ஷர்ட்டில் இல்லைனா நெக்கில் போட்டு கனெக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆயிடும். அப்புறம் பேச வேண்டியதான். இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் அப்படின்ற அர்த்தம். ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா நார்மல் மோடில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே கைஸ், இதுதான் புதுசாக வாங்கின ஹோலி லேண்டோட லார்க்கி A1 அப்படின்ற மாடல். இது எனக்கு தெரிஞ்சது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஐ ரெக்கமெண்டட். ஓகே, தேங்க்யூ.